ட்ரிபிள் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ட்ரிபிள் டிவி உங்களுக்காக ராசி பலன்களையும் ஆன்மீக செய்திகளையும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறது நமது மலைக்கோட்டையின் சிறப்புகள், அதன் வரலாறுகள். திருச்சிராப்பள்ளி என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது மலைக்கோட்டை. அதனுடைய வரலாறை பார்த்தோமானால், மலைக்கோட்டை பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படிப்பட்ட மலைக்கோட்டை, அதன் மேல் உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் எப்படி தோன்றினார்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். விநாயக பெருமான் மலைக்கோட்டை உச்சியில் இருந்து நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அந்த மலைக்கோட்டை விநாயகர் தோன்றியதன் வரலாறு என்னவென்று பார்த்தோமானால், ராமாயண காலத்தில் ராமர் விபீஷணருக்கு பெருமாள் சிலையை பரிசாக வழங்குகிறார். அவர் வழங்கும் பொழுது விபீஷணருக்கு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னவென்றால், இந்த சிலை நீ எங்கு ஆசைப்படுகிறாயோ அங்கு வைத்து வழிபடு, வேறெங்கு வைத்தாலும் அந்த சிலையை உன்னால் நகர்த்த முடியாது என கூறுகிறார். இந்த கட்டளையை ஏற்ற விபீஷணர் இந்த சிலையை இலங்கையில் வைத்து வழிபட வேண்டும் என ஆசைப்படுகிறார். அப்படி அவர் ஆசைப்பட்டதன் விளைவாக இலங்கைக்கு அந்த சிலையை கொண்டு செல்கிறார். கொண்டு செல்லும் வழியில் நமது மலைக்கோட்டை அந்த காலத்தில் திருச்சிராமலை என்று அழைக்கப்பட்டது. இந்த திருச்சிராமலை பகுதி வழியாக அவர் அந்த பெருமாள் சிலையை கொண்டு வருகிறார். கொண்டு வரும் வழியில் காவிரியார், அழகான அந்த காவிரியாரை பார்த்தவுடன் யாருக்கு தான் நீராட தோன்றாது? அவர் மிகவும் ஆசைப்பட்டார். இந்த ஆற்றில் நாம் நீராட வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆனால் அவர் கையில் இருப்பது பெருமாள் சிலை. அதை கீழே வைத்தால் எடுக்க முடியாது என்றது அவருக்கு தெரியும். அப்பொழுது அந்த பகுதியில் ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். உடனே விபீஷணர் அந்த சிறுவனை, தம்பி இங்கே வா என்று அழைத்தார். அந்த சிறுவனும் உடனே வந்தான். தம்பி, நான் இந்த காவிரி ஆற்றில் நீராடி வருகிறேன், அதுவரை இந்த சிலையை நீ வைத்துக்கொள். முன்னால் இந்த சிலையை சுமக்க முடியவில்லை என்றால் என்னை உடனே அழை, நான் வந்து விடுகிறேன் என அந்த சிறுவனிடம் கூறிவிட்டு இவர் நீராட சென்றார். இவர் நீராடி கொண்டிருக்கும் பொழுதே அந்த சிறுவன் அந்த சிலையை கீழே வைத்துவிட்டார். நீராட சென்ற விபீஷணர் இந்த சிறுவன் சிலையை வைத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். உடனே ஓடி வருகிறார் சிறுவனை அடிக்க. சிறுவன் அங்கிட்டு ஓடி விடுகிறான். அந்த சிலையை பார்த்த, ஐயோ இறைவா, இது என்ன சோதனை என்று கூறிவிட்டு அந்த சிலையை எடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் அந்த சிலையை எடுக்க முடியவில்லை. இதை சிறுவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவோ முயற்சி செய்தால் முடியவில்லை. என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அப்படியே திகைத்து நின்றார். அப்பொழுது இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் விநாயக பெருமானாக உருமாறுகிறார். இதை பார்த்த விபீஷணர் அதிர்ச்சி அடைகிறார். இறைவா, இது என்ன சோதனை? ஏன் என்னிடம் இவ்வளவு பெரிய விளையாட்டு என இறைவனை பார்த்து, விநாயக பெருமானை பார்த்து கேட்கிறார். அதற்கு விநாயக பெருமான், விபீஷணா, இது இறைவனின் கட்டளை. இறைவன் காவிரி ஆற்றின் கரையோரம் அமர்ந்து இங்கு உள்ள பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பது உலக நீதி. இது அவரனுடைய விருப்பம். ஆகவேதான் இந்த திருவிளையாடல் நடைபெற்றது என அவரிடம் கூறுகிறார். இதை ஏற்றுக்கொண்ட விபீஷணர் அந்த நேரத்தில் விபீஷணர்
விநாயகரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இறைவா, விநாயக பெருமானை, பெருமாள் இங்கே அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் இந்த தருணத்தில் இதே காவிரி ஆற்றின் கரையோரம் இந்த திருச்சிராமலை மீது ஏறி நீங்களும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறார். உடனே விநாயக பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு, இனிமேல் நானும் இந்த திருச்சிராமலை உச்சியில் ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் என கூறியதன் விளைவாக இன்று திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மீது உள்ள உச்சி பிள்ளையார் திருச்சி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இதுவே இந்த உச்சி பிள்ளையார் என எல்லோராலும் அழைக்கப்படும் விநாயக பெருமான் காட்சி அளித்ததன் விளைவாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திருச்சி மலைக்கோட்டை விநாயக பெருமான். இதுவே விநாயக பெருமான் வரலாறாக கூறப்படுகிறது. உச்சி பிள்ளையார் தோன்றியதன் வரலாறை பார்த்தோம். அங்கே எப்படி சிவன் வந்தார்? சிவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? நாம் இன்று அனைவரும் தாயுமானவர் என்று போற்றப்படும் அந்த சிவபெருமான் முன்னதாக செவந்திநாதர் என போற்றப்பட்டார். அந்த செவந்திநாதர் எப்படி தோன்றினார்? எப்படி அந்த பெயர் வந்தது என்று பார்த்தோமானால், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் விநாயக பெருமானை வழிபட்டதை தொடர்ந்து சோழ மன்னர்கள் நடுவே சிவபெருமானையும் வைத்து வழிபட்டு வந்தனர். அப்பொழுது சாராமுனிவர் அவர் சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்டவர். அந்த மலை மீது அமைக்கப்பட்ட அந்த சிவபெருமானை தினமும் வழிபட்டு அவருக்கு சேவைகள் செய்து வந்தார். அவர் மீது உள்ள அதீத பிரியத்தால் அவர் அந்த கோயிலின் அருகிலேயே நந்தவனம் ஒன்றை அமைத்தார். அந்த நந்தவனத்தில் செவ்வந்தி மலர் செடிகளை நட்டு அதில் பூக்கும் மலர்களை தினமும் அந்த சிவபெருமானுக்கு வைத்து வழிபட்டு வந்தார். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள வணிகர் ஒருவர் சாராமுனிவர் வைத்த அந்த நந்தவனத்தின் உள்ள பூக்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு அழகான பூக்கள், இந்த பூக்களை நம் மன்னரிடம் கொடுத்தால் நல்ல பெயர் கிடைக்கும் என்று யோசிக்கிறார். உடனே அதை யாருக்கும் தெரியாமல் அந்த மலர்களை பறித்து அந்த உரையுறை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த சோழ மன்னரிடம் கொண்டு போய் அந்த மலர்களை கொடுக்கிறார். இதை பார்த்த மன்னரும் ஆச்சரியப்படுகிறார். ஆகா, இவ்வளவு அழகான மலர்களா அப்படி என பார்த்து அந்த வணிகனை பாராட்டி, இனி தினமும் எனக்கு அந்த மலர்களை நீ கொண்டு வர வேண்டும் என கட்டளை இடுகிறார். உடனே அந்த வணிகனும் அதை ஏற்று தினமும் யாருக்கும் தெரியாமல் அந்த மலர்களை நந்தவனத்திலிருந்து பறித்து அரசரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். இது ஒரு நாள் சாராமுனிவருக்கு தெரிந்து விடுகிறது. உடனே சாராமுனிவர் என்ன பண்ணுகிறார்? அந்த சோழ மன்னரிடம் போய் முறையிடுகிறார். சற்றும் காதில் ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளுகிறார். உடனே சாராமுனிவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நேராக மலைக்கோட்டை மீது அமர்ந்துள்ள சிவபெருமானிடம் முறையிடுகிறார். உடனே சிவபெருமான் கோபம் கொண்டு அந்த உறையூர் பகுதியை நோக்கி திரும்பி பார்க்கிறார். கோபத்துடன் சிவபெருமான் பார்த்ததன் விளைவாக உறையூர் பகுதி முழுவதும் மண்மாரி மழை பெய்கிறது. உடனே இதை அறிந்த மன்னன் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்கிறான். அன்று முதல் இந்த சிவபெருமானுக்கு தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்காக அருள்பாலித்து வந்தார். அதற்கிடையில் இந்த செவ்வந்தி மலர்களால் ஏற்பட்ட இவ்வளவு பெரிய தாக்கத்தை உணர்ந்து அங்குள்ள அனைவரும் இந்த சிவபெருமானை செவ்வந்திநாதர் என அழைத்து வந்தனர். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெயர்களால் அமைக்கப்பட்ட செவ்வந்திநாதர் என அழைக்கப்பட்ட இந்த சிவபெருமான் மேற்கு திசை நோக்கி
பார்த்ததினால் இன்று வரை அக்கோயில் மேற்கு திசை நோக்கிய சிவபெருமானாக காட்சியளிக்கிறார். பொதுவாக சிவபெருமான் கிழக்கு திசை நோக்கிதான் மூலவர் இருப்பார். ஆனால் நம் இங்கு மலைக்கோட்டையில் மேற்கு திசை நோக்கி இருக்கிறார். என்ன காரணம்? அன்று அரசவையை நோக்கி கோபம் கொண்டு திரும்பியதன் விளைவாக இன்று அவர் மேற்கு திசை நோக்கி காட்சி அளிக்கிறார். இதுவே ஒரு கட்டத்தின் வரலாறு. இதை அடுத்து செவந்திநாதர் எப்படி தாயுமானவராக மாறினார், அதற்கும் ஒரு வரலாறு உண்டு. முன்னொரு காலத்தில் பூம்புகாரில் ரத்னாவதி என்ற பெண் இருந்தார். ரத்னாவதி என்ற பெண் திருச்சியில் உள்ள வணிகர் தனகுப்தன் என்பவரை மணம் முடிக்கிறார். மணம் முடித்து அவர் திருச்சிராமலை பகுதியில் வாழ்ந்து வருகிறார். அவருக்கும் இந்த செவந்திநாதர் மீது அதீத பக்தி வருகிறது. அந்த பக்தியின் விளைவாக அவரும் செவந்திநாதரை தினந்தோறும் வழிபடுகிறார். நாளடைவில் ரத்னாவதி கர்ப்பமாகிறார். நம்முடைய தனகுப்தன் அவரும் தன்னுடைய மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். பிரசவ கால நேரம் வருகிறது. உடனே ரத்னாவதி தன்னுடைய பூம்புகாரில் வசிக்கும் தாயை அழைக்கிறார். அம்மா, எனக்கு பிரசவ கால நேரம் வந்துவிட்டது, நீங்கள் வாங்கள் என ஒரு தகவலை அனுப்புகிறார். இந்த தகவலை ஏற்ற ரத்னாவதி தாயார் உடனே பூம்புகாரில் இருந்து கிளம்புகிறார். கிளம்பி வரும்பொழுது காவிரி ஆற்றில் பெரும் வெள்ளம். அவரால் காவிரி ஆற்றை கடந்து வர முடியவில்லை. உடனே அவர் திரும்பி செல்கிறார். இந்த செய்தி அறியாத ரத்னாவதி தாய் வருவார் என்று காத்திருக்கிறார். வரவில்லை. ரத்னாவதிக்கு பிரசவ வலி அதிகமாகிறது. என்ன செய்வது என்று தெரியாத ரத்னாவதி தான் வணங்கும் தெய்வமான செவந்திநாதரை வணங்குகிறார். இறைவா, என் தாயை எப்படியாவது அனுப்பி வைத்து விடு என அவரிடம் மன்றாடி கேட்கிறார். இதை கேட்ட சிவபெருமான் ரத்னாவதியின் தாயாக உருமாறுகிறார். உருமாறி ரத்னாவதியின் வீட்டுக்கு வருகிறார். தாயை பார்த்த சந்தோஷத்தில் ரத்னாவதி நிம்மதி அடைகிறார். உடனே சிவபெருமான், ரத்னாவதி தாயாக மாறிய சிவபெருமான் ரத்னாவதிக்கு பிரசவம் பார்க்கிறார். ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. இருவரையும் அங்கு வீட்டிலேயே தங்கி நலமுடன் பார்த்து கொள்கிறார். ஒரு 10-15 நாட்கள் கழித்து ஆற்றில் வெள்ளம் வடிகிறது. வெள்ளம் வடிந்தவுடன் ரத்னாவதி தாயார் வீட்டுக்கு வருகிறார். பார்க்கிறார், அதிர்ச்சி அடைகிறார். எப்படி 2 பேர் தாயார் என அதிர்ச்சி அடைகிறார். அப்பொழுது ரத்னாவதி தாயாக மாறியிருந்த சிவபெருமான் காட்சியளிக்கிறார். உடனே ரத்னாவதியும் அவரது தாயாரும் சிவபெருமானை வணங்கி நன்றி தெரிவிக்கின்றனர். இப்படி ஒரு பெண்ணுக்கு தாயாக மாறி பிரசவம் பார்த்ததன் விளைவாக அன்று முதல் அவர் தாயுமானவர் என பெயர் பெற்றார். இதனை அடுத்து பக்தர்களுக்கு சுகப்பிரசவம் அடைவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கவும் அவர் அருள் பாலித்து தாயுமானவராக மாறி இன்று வரை நமது திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமானவராக காட்சியளித்து வருகிறார். இதுவே நமது தாயுமானவரின் வரலாறு.